நம்ம சீமானுக்கு இன்னொரு சவால் விடுறோம். உன் கூட இருக்கக்கூடிய சாட்டை அவனுடைய நிறம் ஆரியருடைய கலப்பு. நான் கேட்கிறேன், சீமானுக்கும் சரி சாட்டைக்கும் கேட்கிறேன், ஒண்டி கொண்டு நிப்போம் வா பேசுவோம் அப்படின்னு நீ சொல்ற இல்ல. நாளைக்கே டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் தயார், சீமானும் சாட்டை துறைமுருகனும் தயாரா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வெளியிடுவோம் அறிவியல் பூர்வமாக. நீ தமிழனா இல்லையா என்பதை அறிவியல் பூர்வமா நிரூபிக்க தயாரா? சீமான் யார்? ஆர்எஸ்எஸ் கைக்கூடி அடியால். இன்னும் சொல்ல போனா சீமான் உடன் இருக்கக்கூடியவர்கள் தோழர்களோட சொன்னாங்க தற்கூரிகள் சொன்னாங்க. உண்மையாகவே இல்லை, அவர்கள் தற்கூரி அல்ல, மனநோயாளிகள். என்ன சொன்னாலும் கை தட்டுறான். தோழர்கள் சொன்னாங்கல்ல, ஆமாவோட திருப்பி போட்டு அதுல போயிடலாம், அதுக்கும் கை தட்டுறான். பிராமண கடப்பாறை கொண்டு இடிப்புன்னு அதுக்கும் கை தட்டுறான். இந்த பாப்பா வேடிக்கை மட்டும்தான் பாப்பா, எதுக்கு ஆக மாட்டான் பாப்பான்னு சீமான் சொன்னா அதுக்கும் கை தட்டுறான். அப்ப இவர்கள் யார் என்று சொன்னால் தற்கூரிகள் எல்லாம் அல்ல, சீமான் அவர்களை மனநோயாளிகளாக உருவாக்கி வைத்திருக்கிறார். இஸ்லாமிய அடையாளத்தோடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்களை பேச வைக்கிறான். என்ன நோக்கம்? ஆர்எஸ்எஸ் கொடுக்கக்கூடிய பணத்தை பெற்றுக்கொண்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பாலியல் வேலைகளை சேட்டைகளை செய்து கொண்டு இன்றைக்கு தமிழ் தேசிய தந்தை பெரியாரை சீமான் எதிர்க்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வாளை ஒட்ட நறுக்குவதுதான் நம்முடைய வேலையாக இருக்க வேண்டும்.